தரித்திரம் தேங்கி நிற்கும் போதெல்லாம், கழுகுகளின் கருநிழல் இப்புவியை கடக்கும் போதெல்லாம், ஜனசமுத்திரத்தில் அவநம்பிக்கை அலை அடிக்கும் போதெல்லாம் கனன்று எழுகிறது சேகுவேராவின் வாழ்வும் நினைவும். பள்ளி பருவத்திலேயே தனது வீட்டு எஸ்டேட்டில், அதுவரையிலும் லத்தீன் அமெரிக்காவில் தொழிலாளர்களுக்கு உழைப்புக்கு ஊதியமாக வழங்கப்பட்ட மதுவை மாற்றி பணம் கொடுக்கும் புதிய நடைமுறையை அமுல்படுத்துகிறார் சே. அதிகாரம், புகழ், குடும்பம், வசதி ஆகிய அனைத்தையும் தனது லட்சியத்திற்காக துறக்கிறார் சே. மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு லத்தீன் அமெரிக்காவை தனது மோட்டார் சைக்கிளில் சுற்றி வருகிறார். விரவியிருக்கும் தொழுநோய்க்கான காரணங்களை கண்டு கொதித்து எழுகிறார். ஃபிடலை சந்தித்து தன்னையும் ஒரு போராளியாக தகவமைத்துக் கொள்கிறார் சேகுவேரா. பன்முகத்தன்மையின் அர்த்தமாக விளங்கினார். Representative democracy and social justice in a marché sur la vague. You can just go a bit down.
25 மாதங்கள் கடுமையான போராட்டத்திற்கு பின்பு ஹவானாவுக்குள் நுழைகிறது புரட்சிப்படை. கியூபாவை தொழில்மயமாக்குவதை தனது லட்சியமாக கொண்டு களமிறங்கினார் சேகுவேரா. ஆயிரக்கணக்கான விவசாயிகளை நவீன ஆலைகளின் பணியில் அமர்த்தினார் சேகுவேரா. அந்த நாட்டின் அநேக ஆலைகள் சோவியத்தின் நிதி உதவியுடனும் தொழில்நுட்ப உதவியுடனும் அமைக்கப்பட்டனர். அந்த நாட்டின் தொழில்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட சேகுவேரா பின்னர் தேசிய வங்கியின் தலைவராகவும் அறிவிக்கப்பட்டார். மிகவும் பின்தங்கியிருந்த தொழில்துறையின் நிலையை மாற்றும் சவாலை தனது தோள்களில் ஏற்றுக்கொண்டார் சேகுவேரா. ஒரு கொரில்லா போராளி நிர்வாகியாக மாறினார். இந்த புதிய தொழில்துறை அமைச்சர் எல்லா துறை சார்ந்த அமைச்சர்களையும் தங்கள் பங்கிற்கான மனித உழைப்பை செலுத்த வேண்டுமென்று வலியுறுத்தினார். மனித உழைப்புக்கே ஒரு மரியாதையை ஏற்படுத்தியவர் சேகுவேரா. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் வலியுறுத்தி வந்த தன் உழைப்பை அந்த காலத்திலேயே நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தவராக சே விளங்கினார். கரும்பு வெட்டுவதும் தினமும் கப்பலிலிருந்து மூடைகள் இறக்குவதுமாக தன் பங்கிற்கான மனித உழைப்பை செலுத்த சே என்றும் தவறியதே இல்லை. இது அந்த நாட்டு மக்களை உற்சாகப்படுத்தியது. தங்கள் பங்கிற்கான மனித உழைப்பை நாட்டுக்கு அர்ப்பணம் செய்வதில் அந்த நாட்டு மக்களை தயார் செய்ததில் சே உந்து சக்தி. Se dispone la nacionalización mediante la expropiación forzosa y por consiguiente, 1. Compañía Cubana de Electricidad. ஃபிடல் அந்த நாட்டு ஆலைகளை எல்லாம் நாட்டுடைமையாக்கினார். 24. United Fruit Company. என்றார் சேகுவேரா. La celebración luctuosa y heroica ஒரு புதிய சமூகத்திற்கான தேவையை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருந்தார் சேகுவேரா. de un combinado industrial. Quizá la இந்த primera சமூகத்தை அடைவதற்கு மனித உழைப்பும் இராணுவத்தை போன்ற ஒரு கட்டுப்பாடும் அவசியம் தேவை என்றார் அவர். en las luchas independentistas de nuestros mambises, pero luego tiene un antecedente cercano, también de derrota, también luctuoso y heroico. El 26 de julio fue de 1953. அமெரிக்கா இந்த இளம் தலைவர்களின் அரசை புறக்கணித்தது. அதனால் உலகம் முழுவதும் உதவி தேடி புறப்பட்டார் சேகுவேரா. உலகம் சுற்றுபவராக மீண்டும் உருவெடுத்தார். முற்போக்கான மூன்றாம் உலக நாடுகள் மற்றும் சோவியத் யூனியனின் உதவி பெற்ற பிற எல்லா நாடுகளையும் சுற்றி வந்தார் சேகுவேரா. அவர்
சோவியத் யூனியனுக்கு 3 முறை சென்றார். சோவியத் யூனியன் கியூபாவுக்கு இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உதவி வந்தது. சோவியத் யூனியனை பற்றிய பல மாற்றுக் கருத்துக்களை கொண்டிருந்தார் சேகுவேரா. அவர் அப்பொழுதே எச்சரித்தார், சோவியத் யூனியன் ஒரு இக்கட்டான நிலையில் சிக்கித் தவிக்கிறது என்று. அமெரிக்காவும் ரஷ்யாவும் உலக நாடுகளை கூறு போடுவதாக அவர் வெளிப்படையாக ஒருமுறை கூறினார். 2-3 வியட்நாம்கள் உருவானால்தான் அமெரிக்காவை நம்மால் எதிர்கொள்ள முடியும் என்றார் சேகுவேரா. அவர் இந்தியாவுக்கும் வந்து சென்றார். கல்கத்தாவில் இருக்கும் சாக்கு தொழிற்சாலையை அவர் கியூப பிரதிநிதிகளுடன் பார்வையிட்டார். அவர் அல்ஜீரியஸில் சோவியத் யூனியனை வெளிப்படையாக விமர்சித்து பேசுகிறார். அவர் ஹவானா திரும்புகிறார். இங்கே மிகவும் பதட்டமும் குழப்பமும் நிறைந்த சூழ்நிலை காணப்படுகிறது. அவர் ஹவானா வந்த சில மணி நேரங்களிலேயே அவள் அல்ஜீரியஸில் சோவியத்தை விமர்சித்து பேசியதற்கு சோவியத் அதிகாரப்பூர்வமான தனது கண்டனங்களை தெரிவிக்கிறது. சேகுவாராவை ஃபிடலும் டொன்டிகோசோவும் விமான நிலையத்தில் சந்திக்கிறார்கள். அடுத்த 2 நாட்கள் சேகுவேரா யாரையும் சந்திக்கவில்லை. குழப்பம் நீடித்தது. அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள், என்ன விவாதித்தார்கள், என்ன முடிவெடுத்தார்கள், யாருக்கும் எந்த விவரமும் தெரியவில்லை. 1 வாரம் கழித்து சேகுவேரா தனது ராஜினாமா கடிதத்தை அமைச்சகத்தில் சமர்ப்பித்தார். அவர் அதற்கு பிறகு பொதுமக்கள் கண்களில் படவே இல்லை. இறுதியாக ஒருமுறை அவரது அலுவலகத்துக்கு சென்றார். கியூபாவை விட்டு புறப்பட்டு உலகத்தின் வேறு நாடுகளுக்கு சென்று தனது போராட்டத்தை துவங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக உணர்ந்தார். அவர் கடைசியாக ஃபிடலுக்கும் தன் தந்தைக்கும் தனது குழந்தைகளுக்குமான விடைபெறும் கடிதங்களை அலுவலகத்தில் வைத்து எழுதினார். மாறுவேஷத்தில் கியூபாவை விட்டு வெளியேறினார். ஃபிடலுக்கு அவர் செல்வது பிடிக்கவில்லை என்றாலும் அவர் செல்வதை ஃபிடல் தடுக்கவில்லை. ஆப்பிரிக்காவில் இருக்கும் காங்கோவுக்கு புறப்பட்டுச் சென்றார். 12 மார்ச் 1965. Aquí de puño y letra, aquí transcripta a máquina. Del compañero Ernesto Guevara. விட்டு சென்ற விடைபெறும் கடிதத்தை கியூப கம்யூனிஸ்ட் கட்சிக்கான ஸ்தாபக கூட்டத்தில் வாசித்தார் ஃபிடல். Y dice así: a Habana, año de la agricultura. Fidel, siento que he cumplido la parte de mi deber que me ataba a la revolución cubana en su territorio y me despido de ti, de los compañeros, de tu pueblo, que es ya mío. Hago formal renuncia de mis cargos en la dirección del partido, de mi puesto de ministro, de mi grado de comandante, de mi condición de cubano. Nada legal me ata a Cuba, solo lazos de otra clase que no se pueden romper como los nombramientos. Haciendo un recuento de mi vida pasada, creo haber trabajado con suficiente honradez y dedicación para consolidar el triunfo revolucionario. Otras tierras del mundo reclaman el concurso de mis modestos esfuerzos. Y llegó la hora de separarnos. Sépase que lo hago con una mezcla de alegría y dolor.
Aquí dejo lo más puro de mis esperanzas de constructor y lo más querido entre mis seres queridos. Y dejo un pueblo que me admitió como un hijo. Eso lacera una parte de mi espíritu. Que no dejo a mis hijos ni mujer nada material y no me apena. Me alegra que así sea. Que no pido nada para ellos, pues el Estado les dará lo suficiente para vivir y educarse. பல மாதங்கள் காங்கோ யுத்தத்துக்கு பின்பு கியூபா திரும்புகிறார் சேகுவேரா. அங்கு அவரது தோழர்களோடு ஒரு கியூபா முகாமில் பயிற்சி பெறுகிறார்கள். 16 போராளிகள் அங்கிருந்து பொலிவியாவுக்கு அனுப்பப்படுகிறார்கள். பல பிரிவுகளாக அவர்கள் அங்கிருந்து செல்கிறார்கள். மாஸ்கோ, பராகுவே, ஜூரிச், பிராங்க்ஃபர்ட் வழியாக லபாஸ் செல்கிறார் சேகுவேரா. இந்த முறை அவர் ஒரு உருகுவே வியாபாரியாக கள்ள பாஸ்போர்ட்டில் செல்கிறார். அங்கு அவர் ஹோட்டல் கோப்பகவானாவில் தங்குகிறார். அவரால் பொலிவிய யுத்தத்திற்கான அடிப்படை வேலைகளை செய்து முடிக்க முன்னரே அனுப்பப்பட்ட தியான்யாவை சந்திக்கிறார். அங்கிருந்து அவர்கள் சாந்தா குரூஸ் செல்கிறார்கள். சாந்தா குரூஸில் லத்தீன் அமெரிக்காவுக்கான கொரில்லா போர் மையத்தை உருவாக்க அவர் விரும்பினார். அங்கு செல்லும் வழியில் சேவுக்கு மிகவும் நெருக்கமான தூவாவை அவர்கள் சந்திக்கிறார்கள். அங்கிருந்து அவர்கள் கெசிடி கெலமினா சென்றடைந்தார்கள். அது அடர்ந்த காட்டுக்குள் இருக்கும் ஒரு பகுதி. குகைகள் தோண்டுவது, இருப்பிடங்கள் அமைப்பது என ஒரு இராணுவத்திற்கான அடிப்படை கட்டமைப்பை அவர் உருவாக்கினார். பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் அவர் வாங்கிய ஒரு தினக்குறிப்பேட்டில் அவர் தனது குறிப்புகளை எழுத துவங்குகிறார். இந்த குறிப்பேட்டில் அவர் எழுதியவைதான் பின் நாட்களில் உலக பிரசித்தி பெற்ற பொலிவிய டேரியாக வெளிவந்தது. கடினமான எதிர்கால போராட்டத்தை பற்றி தனது பிற தோழர்களிடம் விளக்குகிறார், விவாதிக்கிறார். அவர் அந்த யுத்தத்தில் யாரையும் பங்கு பெற கட்டாயப்படுத்தவில்லை. அங்கு அவரோடு காட்டுக்குள் இருந்த பல போராளிகளில் பொலிவியாவைச் சேர்ந்தவர்கள், கியூபாவில் அவரிடம் பயிற்சி பெற்றவர்கள். மற்றபடி கியூபாவைச் சேர்ந்த பல வீரர்கள் அவரோடு ஏற்கனவே கியூப புரட்சிகர யுத்தத்தில் பங்கு பெற்றவர்களும் அவரது தொழில் அமைச்சகத்தின் அவருடைய நெருங்கிய சகாக்களுமாக இருந்தனர். அவர் கொரில்லா யுத்தத்திற்கான அடிப்படைகளை எழுதினார். எழுத்தும் படிப்பும் சேவோடு இணைபிரியாமல் தொடர்ந்தன. பல தடயங்களை அவர்கள் காட்டுக்குள் விட்டு செல்ல பொலிவிய இராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து வந்தது. சில புகைப்படங்களும் ஆயுதங்களும் இது சேவினுடையதுதான் என்பதை உறுதிப்படுத்தி
பொலிவிய இராணுவத்தின் சந்தேகங்களை தீர்த்து வைத்தது. இராணுவம் பின்தொடர்ந்ததால் அவர்களால் ஒரு இடத்தில் நிரந்தரமாக தங்க முடியவில்லை. தினமும் தங்கள் இருப்பிடங்களை மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். பல நேரங்களில் மிகவும் நெருக்கமாக சில மணி நேரங்களே இடைவெளியில் பொலிவிய இராணுவப் படைகளும் சேவினுடைய புரட்சிப் படையும் ஒன்றோடு ஒன்று பிரிந்து சென்றது. தற்செயலாக அவர் தப்பித்து கொண்டே வந்தார். இந்த நேரத்தில்தான் சே ஒரு மிகப்பெரிய தவறை செய்தார். அவர் உலகளாவிய புரட்சிக்காக சில திட்டங்களை தீட்டுவதற்காக பல வெளிநாடுகளிலிருந்து கம்யூனிஸ்ட் தலைவர்களை பொலிவிய காட்டுக்குள் கொண்டு வந்தார். அவர்கள் வந்து சென்றதை பொலிவிய இராணுவம் எப்படியோ துப்புத்துலங்க அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே வந்தது. பல வீரர்கள் பொலிவிய இராணுவத்திடம் சிக்கிக் கொண்டார்கள். Cuando hubo muertos, muchos gritos de dolor, mucha bala, mucho disparo, a nosotros nos disparaban desde encima. Entonces, Choque dijo, vamos a ver, era mi comandante escuadra, vamos a ver, nos dijo, nos están disparando, Balboa, vamos. Salimos hasta aquí. Choque estaba un poco adelantado y lo vio salir. Entonces, alto. Yo dije, alto, se mueven los limpios. Se sentó Che Guevara y yo casi le apreté el gatillo. Pero ese momento dijo, más les conviene que no me maten porque yo soy el Che. கடுமையான போராட்டத்துக்கு பின்பு சே குவேரா சிக்கிக் கொள்கிறார். கடுமையாக அவர் காயமடைந்துள்ளார். சே குவேரா கைது செய்யப்படுகிறார். அங்கிருந்து அரை மணி நேரம் நடையாக லா குவேராவுக்கு அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். டோரோ அன்டோனியோவின் பிணங்களை சுமந்து கொண்டு வில்லியையும் சேயையும் பல பொலிவிய வீரர்கள் சூழ்ந்து கொண்டு அங்கிருந்து அவர்கள் நடையாக நடத்தி கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த கிராமத்தில் இருக்கும் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு கைது செய்யப்பட்டவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். சேவை ஒரு தனி அறையிலும் வில்லியை இன்னொரு அறையிலும் மற்ற இரு தோழர்களின் பிணங்களை அடுத்த அறையிலுமாக அவர்கள் அடைத்து வைக்கிறார்கள். அவரை குறுக்கு விசாரணை செய்ய பல அதிகாரிகள் அந்த கிராமத்திற்கு வருகிறார்கள். அவரது மற்ற சகாக்கள் காட்டின் எந்த பகுதியில் ஒளிந்திருக்கிறார்கள் என்ற தகவலை அவர்கள் மீண்டும் மீண்டும் சேவிடம் கேட்கிறார்கள். சே எந்த கேள்விக்கும் பதிலளிக்கவில்லை. அன்றிரவு கிராமத்தில் பொலிவிய இராணுவ வீரர்களின் கூச்சல் கொண்டாட்டம். அன்று லபாஸில் ஜனாதிபதி பாரியாண்டோஸ் இராணுவத்தின் தலைமை அதிகாரிகளை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான பரிசீலனையில் இறங்குகிறார். அன்று மாலையில் அவர் அமெரிக்க தூதரையும் சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறார். சில இராணுவ வீரர்களும் ஒரு அதிகாரியும் அவரை சூழ்ந்திருக்க ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் அன்றைய பொழுதை கடத்துகிறார் சே.
அடுத்த நாள் காலை ஒரு ஹெலிகாப்டர் வந்து லாகுவேராவில் தரையிறங்குகிறது. ஹெலிகாப்டரிலிருந்து ஒரு இராணுவ அதிகாரியும் CIA ஏஜென்ட் ஒருவரும் வந்து சேகுவேராவை மீண்டும் குறுக்கு விசாரணை செய்கிறார்கள். சேகுவேரா இப்பொழுதும் எந்த கேள்விக்கும் பதிலளிக்கவில்லை. கைது செய்யப்பட்டது சேகுவேராதானா என்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். Impaciente hasta el día siguiente para poderlo ver. Entre comentarios estuvimos así la noche. Al otro día, tan pronto amaneció, me levanté y me fui así a la escuela. Él estaba sentado, apoyado a la pared, detrás de la puerta, con las manos atrás, los pies juntos, muy demacrado. Los pies simplemente llevaban la plantilla de lo que parecía haber sido abarcas. Los pies estaban descubiertos, ultrajados. Su ropa completamente deteriorada, sucio, pálido, preocupado. Aunque cuando yo entré se portó amable, sonrió. Y ahí ya entramos en amistad. Una escuela completa, una escuela moderna. Y va a haber aquí todo lo indispensable, porque aquí no tienen nada. Va a haber tractores, se va a hacer caminos. Estos son caminos de cabras. Aquí parece que la civilización no llegó jamás. Ojalá algún día se le cumplieran sus deseos. La verdad que por eso mismo yo estoy aquí, porque hago carne de la situación en que se vive aquí, condiciones infrahumanas. Y hablamos un rato cuando ya entró el militar y me dijo, ¿ya terminaron? Puede salirse. சேயை பள்ளிக்கூடத்திலிருந்து சாலையின் மையப்பகுதிக்கு கொண்டு வந்து புகைப்படங்கள் எடுக்கிறார் அந்த CIA அதிகாரி. சேயை கொல்வதற்கான உத்தரவை பொலிவிய ஜனாதிபதி வானொலியில் அறிவிக்கிறார். Estaba ya con las manos adelante y me llamó. Traté de acercarme yo a él y me lo impidieron. Me dijeron de que no. சேயை கொல்வதென்று முடிவு செய்யப்பட்டு விட்டது. இராணுவ அதிகாரிகளை அந்த பொலிவிய அதிகாரி ஒவ்வொருவராக அழைக்கிறார். சேயை யார் சுட்டுக் கொள்வதென அவர்களுக்குள் முடிவெடுக்கப்படுகிறது. 3 நபர்கள் முன் வருகிறார்கள். அதில் ஒருவன் அன்று தனக்கு பிறந்த நாள் என்றும் அதனால் அவனுக்குத்தான் இந்த சந்தர்ப்பம் அளிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினான். அவனது ஆசையும் நிறைவேறியது. அந்த அதிகாரி வருகிறார். சேவை அழைக்கிறார். சே எந்த தயக்கமுமின்றி நேராக அவரோடு ஒத்துழைத்து சாவை துணிச்சலாக சந்திக்கிறார். Comiendo estaba yo cuando se escuchó una ráfaga.
y algo a mí me dijo que era él el que estaba falleciendo en ese momento. Tiré mi plato al suelo y salí corriendo. Sin que nadie me haya dicho dónde era, yo me fui por instinto ahí, entré, encontré el cadáver ya con los brazos extendidos, con los ojos abiertos. No existía una sola persona, ni siquiera un soldado para decir ha sido fulano. No pude advertir a nadie en ese momento. No existía humanamente persona que esté cerca, por lo menos. Me pegué, le miré, tampoco sangre, no, parece que el hombre estaba totalmente anémico. No se notaba la sangre, mínimo era lo que existía ahí. மதியம் 2 மணி இருக்கும். ஷேவினுடைய உடல் லாகுவேராவிலிருந்து வாலிகிராண்டேவுக்கு ஹெலிகாப்டரில் கொண்டு செல்லப்பட்டது. அங்கிருக்கும் மருத்துவமனையின் சலவை அறையில் அவர் கிடத்தப்படுகிறார். ஷேவின் பிணத்தை சுத்தப்படுத்திய செவிலியை இவர்தான். வாலிகிராண்டே நகரம் கலவரமடைகிறது. ஷேவினுடைய சாவுச் செய்தி உலகெங்கும் பரவுகிறது. வாலிகிராண்டேயின் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து ஷேவுக்கு தங்கள் இறுதி வணக்கத்தை செலுத்துகிறார்கள். அந்த வீரநாயகன் இந்த உலகை விட்டு பிரிந்தான். அவன் எங்கு புதைக்கப்பட்டான்? அவனை என்ன செய்தார்கள்? யாருக்கும் தெரியாது. ஷேவை பற்றிய மிகப்பெரிய பூகம்பம் மீண்டும் கிளம்புகிறது. அவர் மறைந்து 28 ஆண்டுகள் கழித்து அவரை புதைத்த இராணுவ அதிகாரி தான் புதைத்ததாக ஒப்புக்கொள்கிறார். பொலிவிய ஜனாதிபதி ஷேயின் பிணம் தோண்டப்பட வேண்டுமென்று உத்தரவிடுகிறார். ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் வாலிகிராண்டேவை சுற்றி தங்களது தோண்டும் பணியை துவக்குகிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மீண்டும் வாலிகிராண்டேவில் கூடுகிறார்கள். இராணுவம் வருவதை வரை பொறுத்திருக்காமல் பல விவசாயிகள், பல உழைப்பாளிகள் தங்கள் நிலங்களிலும் ஷேவை தேட துவங்கினார்கள். கடைசியாக ஷே ஒரு விவசாயியின் நிலத்தில்
கிடைத்தான். அங்கு ஷே புதைக்கப்பட்டிருந்தான். ஷேவோடு சேர்த்து இருவர் புதைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் அணிந்திருந்த இராணுவ உடையும் இராணுவ காலணிகளுமே அவர்களை அடையாளப்படுத்தியது. அந்த பிணத்திற்கு கை இல்லாததை வைத்துதான் அது சே உடையது என்று உறுதி செய்யப்பட்டது. சேவின் பிணம் கிடைத்தால் அதை உடனடியாக கியூபா கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஃபிடல் காஸ்ட்ரோ கேட்டுக்கொண்டார். முப்பது ஆண்டுகள் கழித்து அந்த வரலாற்று நாயகன் மீண்டும் வீடு திரும்பினான். Hace más de 30 años, nuestros padres se despidieron de nosotros. Hoy llegan a nosotros sus restos, pero no llegan vencidos. Vienen convertidos en héroes. Nosotros también le entregamos nuestras vidas. Hasta la victoria siempre, patria o muerte. Si queremos un modelo de hombre que no pertenece a este tiempo, un modelo de hombre que pertenece a los tiempos futuros, de corazón vivo, que ese modelo es el Che. A veces soñado y a veces les contaba a la gente de las cosas que uno sueña. Y he soñado que estoy hablando con él, que está vivo. Una cosa muy especial, ¿no? Hay una persona que no le cuesta mucho trabajo resignarse a la idea de su muerte. Y ¿a qué obedece eso? A mi juicio, que tiene una presencia siempre tan permanente en todo. மீண்டும் வரலாற்று நாயகனாக மாறுகிறார் சே.